கோயம்புத்தூர் துடியலூருக்கு பக்கத்தில் இடிகரை மணியக்காரம்பாளையத்தில் இப்போது கட்டி சேலுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த வீடு. இந்த வீட்டோட பிளான்னு பார்த்தோன்னா கிழக்கு பார்த்த மாதிரியான 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பெரிய ஹாலு, நல்ல மாடுலர் கிச்சன், 2 பெட்ரூம்ஸ், இந்த மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு மல்டி கலர் பெயிண்டிங் ஒர்க்கு, டெக்ஸ்சர் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக அண்ட் அழகாக இருக்குங்க. அதே மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரியே நமக்கு சைடில் கார் போகிற மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10க்கு 16 அந்த சைஸில் இருக்குங்க. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த சிமெண்ட் பேக்கேஜ் எல்லாம் கூட அப்படியே இருக்குது. இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர் இருக்குது அண்ட் ஒரு வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பை வாக்கில் வர்ற மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அப்படி வந்தே உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இதில் வந்து கார் உள்ளே நம்ம விட்டுக்கலாம், இப்படி நம்ம போய்க்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரியே டீக்குட்டில் மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான டிசைன் அண்ட் அதே மாதிரி டிசைனர் கிளாஸ் எல்லாம் சைடில் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சம் இருக்குங்க கிழக்கு பார்த்த சைட் அப்படிங்கிறதுனால. ஸோ 16க்கு 14 நல்ல ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஃபுல்லாக ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி பெரிய ஸ்லைடிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். அண்ட் பெரிய மல்டிமீடியா டிவி, வால்நட், அதுலேயே பேனலிங் ஒர்க் எல்லாம் கொடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்டோரேஜஸோட சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பூஜா கேபினெட் இருக்குது. ஸோ வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜஸ் கொடுத்து சேம் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜோட. அதோட அட்டாச்சாக இங்கே உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஷோகேஸ் யூனிட் இருக்குங்க. இதோட அப்படியே உட்டன் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நான் சொன்ன மாதிரி பார்ட்டிஷன் ஒர்க் இருக்குது. ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சன் கம் டைனிங் ஏரியா 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குங்க. நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் கிரானைட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆரோக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ டால் யூனிட் இருக்குது. ஓவர் ஹெட் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தவிர டைனிங் ஏரியாலேயும் ஒரு பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக. கிளாஸ் டோரெல்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க டைனிங் ஏரியாவுக்கு. கிச்சன்லேருந்து அப்படியே வெளியில் வரோம் அப்படின்னா 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிமீடியா டிவி யூனிட்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒவ்வொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே நமக்கு வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட் அண்ட் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லை. அண்ட் இந்த சைடு நல்ல வெளிச்சத்துக்காக பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு அளவாக ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரூமுக்கு. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிட் பண்ணணுங்க. இந்த பெட்ரூமில் இருந்து ஸோ டிவி வால்நட்டுக்கு அந்த சைடு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 14 அந்த மாதிரி சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வார்ட்ரோப் இல்லாமல் லாஃப்ட் கபோர்டு ஒர்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்காக இருக்குது. ஸோ மேற்கு பார்த்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வெளிச்சத்துக்கு. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல பெரிய ஹாலு, ஒரு மாடுலர் கிச்சன், 2 பெட்ரூமு, போர்ட்டிகோ ஏரியா, இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வெளியிலேருந்து அப்படியே ஸ்டேர் கேஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்டேர் கேஸ் போகிற இடத்துல காம்பவுண்ட் வால் அளவாக விட்டுருப்பாங்க. பட் இது மேலே வரைக்குமே வந்துட்டு நமக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைடு வால். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மேலே வரைக்கும் பீம் இருக்குங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. துணி காய போடுறதுக்கான ஆங்கிள் செட்டெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, முன்னாடி வீடு, எதிர்த்த வீடு, எல்லா வீட்லேயுமே குடும்பங்கள் குடியிருந்துட்டுருக்காங்க. 30 அடி ரோடு மேலே வீடு இருக்குங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர் துடியலூர் ஏரியாவுக்கு பக்கத்தில் இடிகரை மணியக்காரம்பாளையமில் லொக்கேட் ஆகிருக்கு. டோட்டல் காஸ்ட்டு 55 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் தான். ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடு விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணுங்கள்.